பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இதோ மேகங்களுடைய வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்துக்கு எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமீன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதை மேகங்களுடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிறேன் பாருங்க, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், மீண்டும் வந்து உங்களை கூட்டி செல்வேன் என்று நமக்கு ஒரு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதே தேவன் அநேகர் இப்படி தான் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், இயேசு வரப்போகிறார். ஆனால் ஒரு நாள் அவர் கண்டிப்பாய் வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் சீக்கிரமாய் வருவார் என்பதை குறித்ததான அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது கூட பாருங்க, யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்போ இதோ மேகங்கள் கூட வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஏன்னால் அவரை குத்தினவர்களும் அவர் வருகிறதே அவர்கள் காண்பார்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போகிற ஒவ்வொருவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் என்ன செய்வார்களாம்? அவரை பார்த்து புலம்புவார்களாம். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு நக்கல் அடித்துக்கொண்டு கிண்டல் அடித்துக்கொண்டு அல்லேலியா கூட்டம் அவங்க அப்படியே இயேசு வர்றாருன்னு அப்படியெல்லாம் சொல்லினவங்கள அவரை பார்த்து என்ன பண்ணுவார்களாம்? புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அப்போ 8வது வசனம் சொல்லுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி இருக்கிறார்? அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறவரும் இருக்கிறார், இருந்தவரும் இருந்து கொண்டிருக்கிறார், வருகிறவருமாய் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் எப்படி இருக்காரா? நான் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தெய்வம், அப்படிப்பட்ட இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். வந்து நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மணவாட்டிக்குரிய தகுதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை மறுரூபமாக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அப்படியாய் வரப்போகிறார். தயவு செய்து கர்த்தரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இயேசுவை பிடித்து உண்மையான தெய்வம் இயேசு என்பதை நம்புங்க. சபைக்குள்ளே வாங்க, ஆராதிங்க தேவனை, மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தர்றேன். தெய்வன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.